உணவே மருந்து. நோய் வந்த பின் மருந்து எடுக்கும் நிலையில் இருந்து நோய் வராமல் இருக்க உணவை மருந்தாய் உண்ணும் உயர்ந்த பண்பாடு நம்முடையது. உடலிற்கு ஏற்படும் நோய்களில் 90% உணவின் குற்றத்தாலும் 10% சுற்றுப்புறத்தாலும் ஏற்படுகிறது. நோய் அதிகரிக்கும் போது நாம் ஆரோக்கியம் குறித்து சிந்திக்க வேண்டியது மிக அவசியம். நோய் உருவாக்கும் காரணிகளை அறிந்து அதனை தவிர்த்தலே இன்றைய முக்கிய பணி. உணவை மருந்தாக்கி மருந்தை தவிர்த்து மகிழ்ச்சியடைய உணவிற்காக ஒரு விழா. அது உணவின் உயர்வை உணர்த்தும் விழா. எளிய உணவே என்றும் நலம் என எடுத்துரைக்கும் விழா. கிடைப்பன உண்ணாமல் வேண்டுவன உண் என்பதை உணர்த்தும் விழா. உயிர் காக்கும் உணவு திருவிழா. நமது அன்றாட உணவு முறையில் சில விஷயங்கள் மிகவும் முக்கியமானது. எளிதில் ஜீரணமாகக்கூடிய, எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய, இயற்கைக்கு ஒத்த உணவாக இருக்க வேண்டும். அன்றாட உணவு பழக்க வழக்கங்களில் வெறும் தானியங்கள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். தானியங்கள் மட்டும் அல்லாமல் பருப்பு வகைகள், கொட்டை வகைகள், தினந்தோறும் காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் அனுதினமும் நம்ம உணவில் சேர்த்துக்கணும். குறிப்பாக பழங்கள் நாம் பயன்படுத்துவது மிக குறைவாக இருக்குது. அதை இன்னும் அதிகப்படுத்தணும். பாரம்பரிய உணவு முறை ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. உதாரணத்துக்கு அடை, புட்டு, கொழுக்கட்டை, ஆப்பம், இடியாப்பம், பருப்பில் செய்த மெதுவடை, கீரை வடை, வாழைப்பூ வடை, இன்னும் பல. இந்த மாதிரி சுவை நிறைந்த, ஆரோக்கியம் நிறைந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை அன்றாட உணவில் நாம் சேர்த்துக்கொண்டு ஆரோக்கியம். உணவு தான் உடலாக மாறுது, உணவு தான் மனமாக மாறுது, உணவு தான் குணமாக மாறுது. நாம் உண்ணும் உணவை எப்பொழுதும் வணங்கிய பிறகுதான் உண்ண வேண்டும். இந்த உணவு கிடைக்க காரணமாக இருந்த அனைவருக்கும் நன்றி செலுத்த வேண்டும். உணவில் அறுசுவை அவசியம், துவர்ப்பு கசப்பு முக்கிய தேவை. நலன் உணவகம் மற்றும் ஞானோதயம் கல்வி அறக்கட்டளை இணைந்து நடத்தும் 15ஆம் ஆண்டு உயிர்காக்கும் உணவு திருவிழா. மிளகாய், புளி, மசாலா பொருட்கள், பால், தயிர், மைதா, காளான், டால்டா, செயற்கை நிறமூட்டிகள், செயற்கை சுவையூட்டிகள் இவை அனைத்தும் இல்லாத சுத்த சித்த சைவ உணவு. உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு ஆலோசனை. இவை அனைத்தும் ஒரே இடத்தில். ஹார்வி குமாரசாமி மண்டபம், யுனிவர்சல் தியேட்டர் அருகில், திருப்பூர். நாள் டிசம்பர் 29, 30, 31, 2024 மற்றும் ஜனவரி 1, 2025. மதியம் 12 முதல் இரவு 10 மணி வரை. அன்புடன் அழைக்கிறோம் ஆரோக்கிய வாழ்விற்கு.